हाय फ्रेंड्स पंकज नलभागத்தில் இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்கறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். 2 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். அதே கிளாஸ்லயே அரை கிளாஸ் வந்து உளுந்து எடுத்துக்கலாம். கால் கிளாஸ் வந்து அவல், நான் இங்கே வந்து ப்ரௌன் அவல் சேர்த்துருக்கேன். சப்போஸ் ஒயிட் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். வழக்கமாக நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி மிக்சியில் அரைச்சிடலாம். இந்த மிக்சி லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம். மாவு நல்லா புளிக்கணும். மாவு நல்லா புளிச்சிருக்கு. இப்போ நம்ம சூப்பராக தோசையாக வாத்துடலாம். தோசை வாக்கும்போது கொஞ்சம் திக்காக வாக்குற மாதிரி இருக்கணும். அதே டைம் தின்னாவும் இருக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. இதுக்கு எண்ணெய் வந்து அதிக அளவு தேவையில்லை. ஒரு மூடி போட்டுடலாம். 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்படியே எடுத்துடலாம், இல்லை திருப்பி 1 நிமிஷம் போட்டு கூட எடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசை. இதை வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு இப்போது செட் தோசை தயாராகிடுச்சு. இந்த தோசை ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மாவுலேயே மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்குங்க. நான் இங்கே வந்து சேர்க்கலை. இப்போ வடகரி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். கடலைப்பருப்பு அரை கப்பு போல் எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். வடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணீர் கொஞ்சம் கூட சேர்க்காம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். காரம் வந்து தேவையான அளவு சேர்த்துங்க. இங்கே வந்து நான் பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய் 2த்தையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சிடலாம். சாதாரணமாக செய்கிற வடைக்கறியை விட இந்த மாதிரி முறையில் எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியான முறையிலேயே நான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தோசைக்கல்லை வந்து நம்ம அடை மாதிரி தட்டிடலாம். தட்டிட்டு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு திருப்பி எடுத்துடலாம். இந்த அடையை வந்து நல்ல சூடு ஆறின பிறகு கையாலேயே நல்லா உதுத்துடலாம். கையால் உதுத்துட்டு அப்படியே நீங்கள் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஆறின பிறகு நான் கையால் உதுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படியே நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் ஒரு திருப்பிட்டும் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இப்போ நம்ம வடகரி செய்யறதுக்கு ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். பட்டை சேர்த்துக்கலாம். சோம்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த வடகரியோட டேஸ்ட்டே வந்து சோம்போட வாசனை தான், ரொம்ப நல்லா இருக்கும். பூண்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து தோலோடு சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு சின்னதாக கட் பண்ணிய 2 பெரிய வெங்காயத்தை இங்கே நான் சேர்க்குறேன். நம்ம வந்து எல்லாமே குக்கரில் வேக வைக்க போகிறோம். அதனால் நல்ல பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்ததுனால உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்லேயே தயார் செய்த கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் பொடி வகைகள் அப்படின்ற நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம இதை குக்கரில் வேக வைக்க போகிறோம். அதனால் தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். தண்ணீர் விட்டு நம்ம பொடித்து வைத்த அந்த பொடியையும் இதோடு சேர்த்துக்கலாம். வடையை வந்து நல்லா அடையாக தட்டி சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த பொடியை இங்கே சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ நல்லா சேர்த்துட்டு குக்கரில் 2 விசில் வேக வச்சு எடுத்தோன்னா நமக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து வடைகறி தயாராகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.